இங்கிலீஷ் ஜூனியரோட செகண்ட் பேப்பர் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா டெஃபனேஷன் பார்த்தோம். இப்போதைக்கு அந்த கொஷின் ஆன்சராக உங்களுக்கு 30 to 40 கொஷின்ஸ் கேட்பாங்க, 40 மார்க்ஸுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் நேற்று டெஃபனேஷன் பார்த்தோம் 4 மார்க்ஸ். நீங்கள் அதில் இருக்கிற டெஃபனேஷன் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 4 மார்க்ஸ் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செகண்ட் பேப்பரில் மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டிஸ்டிங்ஷன், ஃபஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் வாங்கி தரும். ஃபஸ்ட் பேப்பரில் மார்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் செகண்ட் பேப்பரில் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். கொஞ்சம் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டாலே உங்களுக்கு முக்கால்வாசி மார்க்ஸ் கிடச்சிரும். எல்லா கொஷின்ஸ்லையும் எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. இதில் நான் இப்போ கொடுக்குறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும், அதுலேருந்து தான் உங்களுக்கு வரும். ஏன்னா நான் ஃபுல்லாகவுமே கவர் பண்ண மாதிரி தான் கொடுக்குறேன். இப்போ வந்து மொத்தம் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஹச்? மொத்தமாக 4 டைப்ஸ் ஆஃப் ஹச் இருக்குது. ஒன்று டவுன்வோர்டு ஹச், இன்னொன்று அப்போர்டு ஹச், இன்னொன்று டிக் ஹச், இன்னொன்று டாட் ஹச். ஓகேவா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் மொத்தமாக நம்மக்கிட்ட எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹச் இருக்குன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஹச் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே அப்போர்டு ஹச், டவுன்வோர்டு ஹச் தெரியும். ஓகேங்களா? டிக் ஹச்சுன்னு இருக்குது, டாட் ஹச்சுன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற ஹச் என்னென்னா 90% நம்ம யூஸ் பண்ணுற ஹச்சு அப்போர்டு ஹச். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அப்போர்டு ஹச்சை பார்த்து டவுன்வோர்டு ஹச்சுக்கு வருவோம். Upward form of H is employed in the great majority of cases because it joins more readily with other strokes and abbreviations. பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரோக்கை ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். அதனால் நம்ம அப்போர்டு ஹச்சை மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஹச்சுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்கப்பா கண்டிப்பாக. இதில் நீங்கள் இவ்வளோ எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹச்சில் இருக்கிற வேர்ட்ஸ் தான் இருக்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த ஹச் தெரியுது, உங்களுக்கு ஆக்சுவலாக இதை ஹாப்பி, இதில் நான் ஹாப்பின்றது எழுதலை. ஓகே, நீங்கள் ஹாப்பின்னு கூட எழுதிக்கலாம், பட் பிளேசஸ் வவல் கரெக்டாக இருக்கணும். ஹோப், ஹெட்டு, ஹேட்ச் ஏதாவது 3-4 எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா 4 மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் கேட்கலாம். அதனால் வந்து 3 எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க. அதை எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் யோசிச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. அந்த இடத்துல டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட்டே ஆகாது. ஓகே, இப்போ டவுன்வோர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹச். ஓகேங்களா? டவுன்வோர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹச்சை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா 3 ரூலுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக். ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக்குனா அந்த வேர்டில் அச்சு மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஸ்ட்ரோக்குமே இருக்காது. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஹைன்னு எடுத்துக்கோங்க, அச்சு மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி வவ்வல் தான் இருக்குது, டிப்தான் தான் இருக்குது. வவல் டிப்தான் கணக்கில்லாமல் அந்த ஸ்ட்ரோக், அந்த வேர்டில் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா அது ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக். அந்த மாதிரி ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக்குக்கு நம்ம டவுன்வோர்டு ஹச்சு தான் யூஸ் பண்ணணும். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் எழுதிக்கலாம், ஈஸியாக இருக்கும் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஹீ கூட கொடுத்துக்கலாம், ஹீ. ஓகேங்களா? ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக்குக்கு நம்ம டவுன்வோர்டு ஹச்சு யூஸ் பண்ணுறோம். 3rd பிளேஸில் ஹீ, ஹி. ஓகே, ஹே, ஹை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் when H follows by immediately K or G, ஒரு ஹச்சை ஃபாலோ பண்ணி இமிடியேட்டாக கேஓ ஜிஓ வந்துச்சுன்னா டவுன்வோர்டு ஹச். ஹாக், ஹாக் டிக் டேஷு, இது லைட் டேஷு, ஹாக். ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? when H follows அப்போர்டு எல், அப்போர்டு எல் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இமிடியேட்டாக ஒரு ஹச் இருந்துச்சுன்னா அந்த ஹச்சு டவுன்வோர்டு ஹச்சுப்பா. லாகூர். கோஹியரன்ஸ். ஓகேவா? கோஹியரன்ஸ். மஹோகனி. ஒரு அப்போடு எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு அச்சு வந்தாலும் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும், ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்னா என்ன? இப்போ இந்த கேன்றது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக், அப்போனா அதுக்கு அடுத்தது வர அச்சு டவுன்வோர்டு ஹச். இந்த எம்ன்றது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக், அதுக்கு அப்புறம் வர அச்சு டவுன்வோர்டு ஹச். என்னன்றது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னா எனி 2 எக்ஸாம்பிள்ஸ், லாகூர், கோஹிரன்ஸ் 2 எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹாக்கு, ஹாக். அங்கே போய் கேஜிக்கெலாம் வேர்டு யோசிச்சிங்கன்னா ஞாபகம் வர்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டிக் ஹச். when preceding stroke M, L or R, இது வந்து அப்போர்டாக இருக்கும் போடலாம், டவுன்வோர்டாக இருக்கும் யூஸ் ஆகும். இனிஷியல் ஹச் இஸ் ரெப்ரசன்டட் பை எ ஸ்டார்ட் டிக் ரைட்டன் இன் தி டைரக்ஷன் ஆஃப் டவுன்வோர்டு ஹச். ஓகேங்களா? இப்படி ஒரு கரெக்ஷன் போடுறோம்ல, அதோட ஹாஃபை தான் இங்கே டிக் ஹச்சுன்னு சொல்கிறாங்க. கரெக்ஷன் டிக் ஹச்சுன்னு சொல்கிறாங்க. ஹோம், ஹெல்த்தி, ஹார்ம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து டிக் ஹச்சுக்கு யூஸ் ஆகும். எம்மு, எல்லு, ஆர். ஓகேங்களா? எந்த இடத்துல எம்ப்ளாய் ஆகாதுன்னு கொஷின் வரும். டிக் ஹச்சஸ் எம்ப்ளாய்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரூலை எழுதி இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருவீங்க. எந்த இடத்துல எம்ப்ளாய் ஆகாதுன்னா டிக் ஹச் மே பி எம்ப்ளாய்டு மீடியலி இன் ஃப்ரேசிங் பட் இன் நாட் இன் வேர்ட்ஸ். டிக்கு ஹச்சு மீடியலாக வரக்குள்ள வேர்ட்ஸில் போட முடியாது, எம்ப்ளாய் ஆகாது.
மீடியலாக ஃப்ரேசஸிங்கில் மட்டும்தான் எம்ப்ளாய் ஆகணும்னு நீங்கள் இந்த டெஃபினேஷன் கொடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஃபார் ஹூம்ன்றது ஒரு ஃப்ரேசஸ், ஹர்ன்றது ஒரு ஃப்ரேசஸ், ஆஃப் ஹர், அதனால தான் மிடிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்ஹியூமன் வேர்டு யூஸ் பண்ண முடியாது. ஓவர் ஹால் வேர்டு மிடிலாக வந்திருக்கு, யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரேசஸ்க்கு யூஸ் பண்ணலாம், வேர்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் டெஃபினேஷன் கொடுக்கணும். டாட் ஹச் various stroke form of H is not convenient in the middle of a word. H is represented by placing a light dot before the vowel which is to be aspirated. ஓகே, நீங்கள் இந்த ஆஸ்பிரேட்டட் இந்த வேர்ட்ஸ்லாம் தான் கொடுக்கணும்னா இல்லை, உங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட கொடுக்கலாம். பட் வந்து அந்த கீவேர்டு மட்டும் இருக்கணும். மிடிலாக இருக்கும்போது ஹச்சை கன்வீனியண்ட்டாக போட முடியாது மிடில், அதனால் டாட் ஹச் யூஸ் பண்ணுறோம். இதான்ப்பா, ஓகேங்களா. அந்த டாட் ஹச் பிஃபோர் தி வவ்வல், ஹச்சுக்கு அப்புறம் என்ன வவ்வல் இருக்கோ அந்த பிளேஸில் நம்ம டாட் ஹச்சை யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த 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 இதோட கண்டென்ட்டோட மீனிங். அப்புறம் ஹென்ஸ்யூ, ஹச்சுக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஒரு ஏ வவ்வல் இருக்குது, செகண்ட் பிளேஸ், அதனால் என்னோட செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கோம். பர்ஹாப்ஸ், பர்ரு இன்னொரு பீப்பா, இதில் 2 ஸ்ட்ரோக் இருக்குது, ஒரு பர் இருக்குது, ஒரு பி இருக்குது, ஓகேங்களா. அச்சுக்கு அப்புறம் ஆ இருக்குது, அதனால் பியோட ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருக்கோம், பியோட ஃபஸ்ட் பிளேஸ். வெஹிக்கிள், அச்சுக்கு அப்புறம் ஐ இருக்குது, வெஹிக்கல், கல்லோட தேர்ட் பிளேஸில் வச்சுருக்கோம் வெஹிக்கல். இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லை, எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன் ஹில் 4 மார்க்ஸ் கேட்டாலும் டெஃபினேஷன் கொடுத்து 3 எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்டாலும் கொடுத்துக்கலாம், 3 மார்க்ஸ் கேட்டாலும் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 4 to 6 மார்க் தான் கேட்பாங்க. பட் இந்த மாதிரி டெஃபினேஷன் சிம்பிளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 4 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. டவுன் ஹில், டவுன் அவுடு தான், ஹில் அச்சுக்கு அப்புறம் ஐ இருக்குது, அதனால் தேர்ட் பிளேஸ், ஓகேங்களா. 2 டாட் யூஸ் பண்ணுறோம். எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், மிடிலாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மிடிலாக ஸ்ட்ரோக்கு போட நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, அதனால் டாட் ஹச்சை யூஸ் பண்ணுறோம். அச்சுக்கு பக்கத்தில் என்ன வவ்வல் இருக்கோ அதோட பிளேஸில் டாட் ஹச்சை யூஸ் பண்ணுறோம். இதான்ப்பா இது, ஓகேங்களா. இதை படிச்சுக்கிட்டு டெஃபினேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். டெஃபினேஷனுக்கு 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். In which direction is the half length H written when it stands alone? எந்த இடத்துல வந்து half length of Hனா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் half length of H. எந்த இடத்துல அது ஸ்டாண்டிங் அலோனாக இருக்கும்னு கேட்குறாங்க, ஓகேவா. அப்போடு ஹச்சாக இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் எந்த வேர்டையும் ஜாயின் பண்ணக்கூடாது, ஸ்டாண்டிங் அலோனாக இருக்கும். half length H is when not joined to another stroke is always written upward. another ஸ்ட்ரோக்காக இருக்கும்போது, அப்போர்டில் இருக்கும்போது another ஸ்ட்ரோக்கோட ஜாயிண்ட் ஆகாது, ஸ்டாண்டிங் அலோனாக இருக்கும், ஓகேங்களா. ஆஃப் லென்த் ஸ்ட்ரோக். எக்ஸாம்பிள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்டு, டீ இருக்கிறதுனால, ஹைட்டில் டீ இருக்கிறதுனால முன்னாடி இருக்க அச்சை ஹால் பண்ணுறோம். ஹைட்ஸ், டீ இருக்கிறதுனால முன்னாடி இருக்க அச்சை போட்டு ப்ளூரல் ஃபார்மில் எழுதுகிறோம். ஹண்ட்டு, அச்சை ஹால் பண்ணி என் ஊக்கு யூஸ் பண்ணுறோம் டீக்காக, ஓகேங்களா. இத்தனை எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சோம். 3 to 4 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹால்விங் பிரின்சிபல் யூஸ்டு இன் அட்வான்ஸ்டு ஃப்ரேசியோகிராஃபி. த ஹால்விங் பிரின்சிபல் யூஸ்டு இன், கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வான்ஸ்டு ஃப்ரேசியோகிராஃபியில் ஹால்விங் பிரின்சிபலில் இருக்கிற வேர்ட்ஸை கேட்குறாங்க. இஃப் இட்டுப்பா, இட்டுக்காக முன்னாடி இருக்க எஃப்ஐ குட்டியாக போடுவோம், இஃப், ஓகேங்களா. ஏபிள் டு, டூக்காக முன்னாடி இருக்க பல்ல ஹால் பண்ணுறோம், ஏபிள் டு. யூ வில் நாட்டு, ஒரு எண்ணு ஊக்கு போட்டாலே நாட்டு, முன்னாடி இருக்க எல்லாம் ஹால் பண்ணுறோம் டீக்காக, ஓகேங்களா. இதை கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க, உங்கள் புக்கிலே இருக்குது, ஓகேங்களா. திஸ் வேர்டு, டீக்காக முன்னாடி இருக்க டபிள்யூவை ஹால் பண்ணுறோம், திஸ் வேர்டு. ஃப்ரம்ன்றது நார்மல் ஸ்ட்ரோக். டைம் டு டைம், எம்மை டபுள் பண்ணி போடுறோம், ஓகேங்களா. இந்த ஹால்விங் ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ இந்த ஹால்விங் பிரின்சிபல் எம்ப்ளாய்டு, எந்த இடத்துல ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ண முடியும், ஈஸி தான். ஒரு ஸ்ட்ரோக்கில் டி இல்லைனா டி இருந்துச்சுன்னா நம்ம ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணலாம். கிவ் சம் எக்ஸாம்பிள். கிரெடிட், ரேபிட், ரேபிட், ஹானர்டு. In a words of more than one syllable, a stroke may be hollowed for either T and D. ஓகே, இந்த டெஃபினேஷன் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இந்த டெஃபினேஷன் கொடுத்தாலும் கொடுத்தேன், ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஹால்விங் பிரின்சிபல் எந்த இடத்துல எம்ப்ளாய் ஆகாது, நிறையா கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து நாட் எம்ப்ளாய்டில் கேட்பாங்க. ஏன்னா எம்ப்ளாய்டுன்றது நம்ம ஈஸியாக எழுதிடலாம், நாட் எம்ப்ளாய்டு நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் எழுத முடியும், அதனால் நாட் எம்ப்ளாய்டு கேட்பாங்க. In a words of more than one syllable, when a vowel follows final T and D, because a final vowel requires a final stroke, ஓகேங்களா. ஃபைனலாக vowel ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல
நம்ம ஹால்விங் ரூல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிட்டு பிடி ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். டீக்காக முன்னாடி இருக்க பியை ஹால் பண்ணியிருக்கோம். பிடி ஃபைனலாக வவ்வல் ஃபாலோ பண்ணுது, அதனால் ஃபுல் ஸ்டோக்கு. க்ரீடுன்ற ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வவ்வல் ஃபாலோ பண்ணுது, க்ரீடின்றது ஃபுல் ஸ்டோக்கு. ஓகே, when a triphone immediately precede T&A. ட்ரைஃபோனில் நம்ம ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, டைஃபோனில் தான் யூஸ் பண்ண முடியும். இப்படின்னு புக்கிலே ரூல் இருக்குது. 5-8 வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணுவாங்க. டயர்டு இது வந்து டைஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம், ட்ரைஃபோனுக்கு யூஸ் பண்ண முடியாது. நாட் எம்ப்ளாய்டுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த ரூல் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 இடத்துல தான் அது ஒர்க் அவுட் ஆகும். 1 முடிஞ்சிச்சு, 2 முடிஞ்சிச்சு. அடுத்தது, when a more distinctive outline is obtained by the use of the stroke T and D. ஓகேங்களா, ஒரே மாதிரியான வேர்டு இருக்கும். இப்போ வந்து செக்ரேட்டு நம்ம ஃபுல் ஸ்டோக்கில், இப்போ வந்து ஸ்கேரடை வந்து ஹால் பண்ணி போட்டோன்னா அதுவும் இதே மாதிரியே இருக்கும், சேம் ஸ்டோக்காக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நமக்கு அவுட்லைன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் சேம் ஸ்டோக்காக இருக்கிற வேர்ட்ஸுக்கு மட்டும் நம்ம ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணிப்போம். இப்போ சீக்ரெட்டுக்கு ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கேரடுன்றதுல டி டிக்கு, ஸ்கர்ரு லைட்டு, அதனால் ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீக்ரெட் ரெண்டுமே லைட்டு, அதனால் ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டுக்காக லைட்டையும் டிக்குக்காக டிக்கையும் ஹால் பண்ணுவாங்க. எந்த இடத்துல மட்டும் ஒரே மாதிரி அவுட்லைன் கிடைக்கும் போது நம்ம எந்த வேர்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத இடத்துல இந்த ரூலை யூஸ் பண்ணிப்போம். மொத்தமாக 3 ரூல் தான்ப்பா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்அவாய்டபிள், இன்எவிட்டபிள். அன்அவாய்டபிளுக்கு ஹால்விங் பண்ணியிருக்காங்க. டிக்காக முன்னாடி இருக்க வியை ஹால் பண்ணியிருக்காங்க. இன்எவிட்டபிள்ன்றது ஃபுல் ஸ்டோக். ஏன்னா அன்அவாய்டபிள் இதே மாதிரி ஹால் பண்ணால் ரெண்டும் சேம் ஸ்டோக்காக இருக்கும். அதனால் டீன்றது லைட்டு, வின்றது டிக்கு, அதனால் இங்கே ஹால்விங் ரூல் அப்ளிகபிள் ஆகலை. ஹாட்லின்றதுல ஹாட்டு டீக்காக ஹச்சை வந்து ஹால் பண்ணியிருப்பாங்க, முன்னாடி இருக்க டீக்காக, லைட்டுக்காக. ஹோட்டலுன்றது ஃபுல் ஸ்டோக், ரெண்டும் சேம் ஸ்டோக் ஆகிடும், அதனால் ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் இஸ் யூஸ்டு ஃபுல் ஃபார்ம் பிகாஸ் ஹால்விங் பிரின்சிபல் நாட் எம்ப்ளாய்டு இன் தி ஸ்டார்ட் அண்ட் அவுட்லைன். ஓகேங்களா, சப்போஸ் அந்த இடத்துல நம்ம ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணோன்னா அது எம்ப்ளாயி ஆகாது, கண்டுபிடிக்க முடியாது, அவுட்லைன் கிடைக்காது. அதனால் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக ஹோட்டலை ஃபுல் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். ஓகேப்பா, மொத்தமாக இந்த 3 ரூல் தான் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. 4 டைப்ஸ் ஆஃப் அச் இருக்குது. இன்னைக்கு கிளாஸில் இதான் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். தேங்க்யூ.